நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கின்படி சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்த எங்களை விட்டு தருகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்துக்குரிய தலைப்பு இம்மானுவேல் என்கிற தலைப்பு. நமக்கு பாடகர் குழு என்கிறதுனால அதற்கேற்ற தலைப்பாக கர்த்தரை துதியுங்கள் என்கிற தலைப்பில் நான் இந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். பாடகர் குழு கீத ஆராதனை என்பதனால கர்த்தரை துதியுங்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 150 சங்கீதத்தில் 3, 4, 5, 6 ஆகிய வசனங்களை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 150 சங்கீதத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் இங்கே தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் துதி அப்படிங்கிறது குறித்து நாம் முதலாவது தியானித்து தொடர்ந்து ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் நாம் தியானித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். நேரத்தை கருத்தில் கொண்டு துதி அப்படிங்கிறதான ஆண்டவரை துதிக்கிற அந்த சொல்லை குறித்து விளக்கத்தை நாம் தியானித்து தொடர்ந்து ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் நாம் தியானித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். துதி அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. துதி அப்படிங்கிறது கர்த்தருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு சொல். சங்கீதம் 92 சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஆண்டவரை துதிப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறார். துதி முதலாவது உண்டான இடம் எங்கே என்று சொன்னால் மனுக்குலம் உண்டாவதற்கு முன்பதாகவே துதி அங்கே பரலோகத்திலே உண்டானது. வடபுறம் என்று ஒரு திசை குறிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே வடபுறம் என்ற ஒரு திசை குறிக்கப்பட்டு கோடிக்கணக்கான தூதர்கள் லூசிபர் தலைமையில் ஆண்டவரை ஆராதித்து வந்த இடம். பரலோகத்திலிருந்து வடபுறத்தை நோக்கி ஆராதனை செய்வார்கள். இன்றைக்கும் ஒரு சில திருச்சபையில் வடபுறத்தில் வைத்து குருவானவர் தென்புறமாய் நின்று ஆராதனை செய்வார்கள். திருச்சபை மக்கள் யாவரும் அந்த எதிர் திசையாய் நின்று ஆராதிப்பார்கள். இந்த ஆராதனை அந்த கூடம் என்பது வடபுறத்தில் இருந்ததாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த ஆராதனை கூட்டத்திற்கு கோடிக்கணக்கான தூதர்களை ஆண்டவர் நியமித்திருந்தார். அதுக்கு தலைவனாக விடிவெள்ளி என்றும் கேருப் என்று அழைக்கப்பட்ட லூசிபர் தலைவராக இருந்தார். இந்த ஆராதனை தளம் பரலோகத்தின் மத்தி என்று சொல்லப்படுகிற 3வது வானத்திலே அமைக்கப்பட்டிருந்தது. நீங்க 3வது வானம் என்ற சொல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் ஒரு மனிதன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று அவர் சொல்கிறார். அப்ப இந்த 3ஆம் வானத்தை நாம் அங்கே நினைவு கூறும் போது பரலோகத்தின் மத்தி என்றும் பரதீசு என்றும் அது அழைக்கப்படுகிறது. இந்த 3ஆம் வானத்தில் இருந்துதான் கோடிக்கணக்கான தூதர்கள் இந்த லூசிபருடைய தலைமையில வடபுறத்தை நோக்கி 7ஆம் வானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பிதாவின் சிங்காசனத்தை நோக்கி ஆராதனை செய்தார்கள். யூத வழக்கத்தின்படி 7 வானங்கள், வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த 7 வானத்துல 3வது வானத்தில் இருந்துதான் இவர்களால் அங்கே ஆராதிக்க முடியும். ஏசாயா 6:1 சொல்கிறது, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று அவர் சொல்கிறார். 7ஆம் வானத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதா உயரம், மிக உயரமான அந்த சிங்காசனத்தில் இருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பிதா அவருடைய வஸ்திர தொங்கல் சாலமோன் கட்டின தேவாலயத்திலே நிரம்பி இருந்தது. அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர்! வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று சொல்லப்படுகிற மிக உயரமான உன்னதமான ஆண்டவர். அப்ப ஆண்டவரை குறித்து வேதம் இப்படி சொல்லும் போது இவ்வளவு பெரிய ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை அவர் படைத்து நம்மையும் விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அப்ப நம்ம அதை பின்பதாக தியானிக்க இருக்கிறோம். முதலாவது
வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய சிங்காசனம், அதுக்கு கீழே பூமி, மற்ற கோள்கள் எல்லாம் அதை சுற்றி அங்கே சுற்றி வருகிறது. வானம் அவருடைய சிங்காசனத்துல நம்ம பிதாவை பார்த்தது இல்லை, அவர் உருவமற்றவன், காணக்கூடாத இறைவன் என்பதனாலே சிங்காசனம் மாத்திரம் நம்ம அங்கே அந்த பிக்சர்ல போடப்பட்டிருக்கிறது. பூமி அவருடைய பாதப்படி. அங்கிருந்து காலை வச்சார்னா நேர பூமியில தான் அவருடைய பாதப்படியாக அது வந்து எட்டுகிறது. அவ்வளவு பெரிய ஆண்டவர். வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது, ஆனால் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவ்வளவு பெரிய தெய்வத்தை குறித்து வடபுறத்திலே ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தை அமைத்திருந்தார். இந்த வடபுறத்தை நோக்கி ஆராதனை செய்து கொண்டிருந்த இந்த கூட்டம் 1/3 தேவதூதர்கள் கூட்டம் என்று வேதம் அங்கே சொல்கிறது. இந்த கோடிக்கணக்கான தூதர்களும் அவனுடைய தலைவனுமான லூசிபர் கீழே விழத்தள்ளப்பட்டான். ஏனென்றால் துணிகரம் அவனுக்குள் வந்தது. நான் வடபுறத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூடத்திற்குள்ளே நுழைவேன் என்று அவன் முடிவெடுத்தான். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று 14ஆம் வசனத்துல, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளப்பட்டு போனாய் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில இந்த அகாலமான பாதாளம் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. இயேசு சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்ட நரகம், அந்த அகாலமான பாதாளம் அவனுக்காக உண்டாக்கப்பட்டு அதிலே ஆண்டவர் தள்ளிவிடுகிறார். அப்ப இந்த குறிப்பை நாம் தியானிக்கும் போது ஏசாயா 43:21 சொல்கிறது, இந்த இடத்துலதான் மனு குலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனம் எனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்று ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் எந்த ஸ்தானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், தள்ளுண்டு போன அகால பாதாளத்தில் விழத்தள்ளப்பட்ட கோடிக்கணக்கான தூதர்களுக்கு அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் அவரை பாடுவதற்கு, அவரை துதிப்பதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே அவரை துதிப்பதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். இந்த பொறுப்பு என்று சொல்வதை விட இந்த அந்தஸ்தை ஆண்டவரை நமக்கு தந்திருக்கிறார், அவரை துதிப்பதற்காக. அப்ப ஆலய ஆராதனை என்று சொல்லும் போது பாடல்கள் குழுவோடு நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக சிஎஸ்ஐ இந்த தென்னிந்திய திருச்சபையில இந்த முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ரோமன் கேத்தலிக்கிலும் இது இருக்கிறது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலும் பாடகர் குழுவோடு நாம் இணைந்து உன்னதமான கர்த்தரை நாம் பாடி ஆராதிப்பதற்கு அல்லது துதி செய்வதற்கு நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய உயரமும் உன்னதமான அந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை நாம் இந்த பூமியில இருந்து நாம் ஆராதிக்கிறோம். அப்ப அவர் வானத்திலே அமர்ந்து இருக்கிறார், நாம பூமியில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சொல்லலாம், அவர் அவ்வளோ பெரிய தெய்வம், நம்மெல்லாம் சின்ன உருவத்துல தான் இருக்கிறோம், வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று சாலமோன் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. அவ்வளோ பெரிய ஆண்டவர், 7 வானங்களும் அவரை தாக்கு பிடிக்காது. வானம் பூமி யாவும் அவர் நிறைந்திருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வம், அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே. தூதர்கள் எல்லாம் படைப்புகள் தான், மனுக்குலமும் படைப்புகள் தான். அப்ப அவருக்கு நிகராய் வேற எதுவுமே கிடையாது. ஆனால் ஏன் இன்னும் பிசாசு அல்லது அவனுடைய அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதி. அவர் சொன்ன நீதியின்படி அவர்கள் எல்லாம் அழிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் உன்னதமானவராக இருக்கிறார், உயரமானவராக இருக்கிறார், உயரமான சிங்காசனத்தின் மீது அங்கே வீற்றிருக்கிறார். ஆனால் தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், தூளும் சாம்பலுமான அடியேன் என்று சொல்லுகிறார். மனுக்குலம் ஆண்டவருடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது. நாம் எல்லாம் நினைப்பதற்கு எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் சொல்லும் போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, தூளும் சாம்பலுமான மனிதன், சாம்பல்ல கிடைக்கக்கூடிய சின்ன துகள் போலதான் நாம் இருக்கிறோம், ஆனாலும் நம்மை ஆண்டவர் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். அவருடைய
கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மிகப்பெரிய ஆண்டவர், உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடியவர், உயரமான வானத்தையும் பார்க்கக்கூடியவர், தோளும் சாம்பலுமான மனிதனையும் பார்க்கக்கூடியவர். அவருடைய கண்கள் அவ்வளவு விசேஷித்ததா இருக்கிறது. நம்முடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். வானத்திலே நட்சத்திரங்களை பார்க்கிறவர், பெயரிட்டு அழைக்கிறவர். இந்த பூமியில வாழக்கூடிய மிகச்சிறிய துகள் போல இருக்கக்கூடிய நம்மையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்ப அவருடைய பார்வையில பெரியவைகளும் ஒன்று கிடையாது, சின்னவைகளும் ஒன்று கிடையாது. வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தெய்வம். சிறிய வகை நுண்ணுயிரியான அந்த பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய சிறிய வகை நுண்ணுயிர்களையும் பார்க்கக்கூடியவர், பெரிய பெரிய நட்சத்திரங்களையும் பார்க்கக்கூடியவர். அவருடைய கண்கள், அவருடைய அனந்த ஞானம் இதையெல்லாம் படைத்திருக்கிறது. அப்ப இருளையும் பார்க்கக்கூடியவர். மனுஷனுடைய வாழ்க்கையில கரண்ட் போயிட்டுனா அல்லது இருள் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இருளையும் ஊடுருவி பார்க்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, வெளிச்சத்தையும் பார்க்கக்கூடியவர். காணக்கூடாத இறைவன் என்று காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஆண்டவரை துதிப்பதற்காக நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த முகவரை பகுதியில துதி, கனம், புகழ் இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம். மனிதனுக்கும் அல்லது எந்த நபருக்கும், எந்த அதிகாரத்திற்கும், எந்த ராஜாக்களுக்கும், எந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்குரிய கனம் அது அவருக்குரியது என்று வேதம் சொல்கிறது. அதனால்தான் நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை தானியேலும் அவன் கூட இருந்த சகோதரர்களும் நாங்கள் வணங்க முடியாது என்று சொன்னார்கள். காரணம், ஆண்டவருக்குரிய கனம் வேறு, மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கனம் வேறு. கடவுளுக்குரிய கனம் அது எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால், மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவருக்கென்று ஒரு தனி மரியாதை, ஆண்டவருக்கென்று ஒரு தனி கனம் இருக்கிறது. அது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய கனம் எப்படிப்பட்டது என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், ஆண்டவரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை வணங்க வேண்டுமா? சங்கீதம் 95:6 சொல்லுகிறது, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அவ்வளவு பெரிய தெய்வம். அப்ப இந்த கனம் கர்த்தருக்கு உரியது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால்தான் சேசே இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல அல்லது இந்த ஆராதனை முறைமையில பாடகர் குழு பின்னாலிருந்து வந்து அப்படியே முன்பகுதி ஆல்டர் பகுதிக்கு வரும்போது அப்படியே பணிந்து குனிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த வழிமுறை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா திருச்சபையிலையும் இது கடைபிடிக்கப்படுகிறது. பின்னாலிருந்து ஆராதனைகளை பாடி முன்னால வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக அப்படியே பணிந்து அங்கே குனிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இந்த பாடகர் குழுவோடு சேர்ந்து ஆராதனையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பணிகிற நேரத்தில் அப்படியே பணிந்து நிற்க வேண்டும். தலை குனிந்து கரங்கூப்பி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அது பாரம்பரியமாக விட்டுவிடப்பட்டது. நீங்க இன்னைக்கும் ஆர்த்தோடாக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சபையை பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாலிருந்து பவுனி வரும்போது எல்லாரும் பணிந்து நிற்பார்கள். தலை குனிந்து கரங்கூப்பி ஆண்டவரை வணங்குகிற காட்சி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையில தான் இந்த பாரம்பரியமாக அது விட்டுவிடப்பட்டது. ஒருவேளை அது எப்படி விடப்பட்டது என்று தெரியாது. ஆனால் உயரம் மட்டும் நம்ம வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலைமையாக அது வந்துவிட்டது. நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப ஆண்டவருக்குரிய கனம் என்பதை நாம் வேதத்திலே படிப்படியாக பார்க்கும்போது, ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 26 ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:26. அதுக்கு 48ஆம் வசனத்தை வாசிங்க. 24:48. அதை தொடர்ந்து 24:52 வாசிங்க. தலை குனிந்து பணிந்தார்கள், தரை மட்டும் குனிந்து பணிந்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருக்குரிய கனம். இன்னைக்கு ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களோ வரும்போது அப்படி சாஷ்டாங்கமா விழுறாங்க. நம் ஆண்டவர் வானாதி வானங்களுக்கு மேலாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஆனால் அவருக்கு முன்பதாக பணிதலோ குனிதலோ தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்ளுதலோ இன்னைக்கு திருச்சபை மக்களிடத்திலே இல்லை.
யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை எப்படி பணிந்தார்கள்? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஜனங்கள் தலை வணங்கி கர்த்தரை பணிந்தார்கள். தலை வணங்கி ஆண்டவரை பணிந்து கொள்கிற ஒரு காரியம். இன்னைக்கெல்லாம் நம்ம கொயர வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலைமையாக நாம் பணிந்து கொள்வதே இல்லாமல் போய்விட்டது. யாத்திராகமம் 34:8 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். முழங்கால் படியிட்டு முழங்காலை மடக்கி தலை நெத்தி தரையிலே படத்தக்கதாக அப்படியே வணங்குவார்கள். இயேசு கிறிஸ்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவரை பணிந்து கொண்டார். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரமாக சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எதையுமே நாம் கடைபிடிக்கிறதில்லை. ஆண்டவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறதில்லை. அதை நமக்கு உணர்த்துவது பாடகர் குழுதான். அங்கே பவனியாக வந்து அப்படியே பணிந்து கொள்வதை நாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல, நாமும் தலை வணங்கி ஆண்டவரை கைகூப்பி பணிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவா எப்படி ஆண்டவரை பணிந்து கொண்டார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்தான் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. எப்படியெல்லாம் ஆண்டவரை பணிந்திருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவுபட எடுத்து காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம பணிகிறோமா என்று சொன்னால் முழங்கால் படியிடக்கூட யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு திருச்சபை தள்ளப்பட்டு விட்டது. அதனால்தான் பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்ள நாம் அந்த கடமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்துல எலியா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று அங்கே சொல்லப்படுகிறது. 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாதபடிக்கு ஒரு சாதாரண மனிதன் எலியா அங்கே ஜெபம் பண்ண போது நடந்தது என்று யாக்கோபு சொல்கிறார். இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே அங்க 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் வாசித்து பார்ப்போம்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல எலியாவின் ஜெபத்துல உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்பி வந்து பெரிய மழையாய் வந்து அங்க இருக்கிற பஞ்சத்தை எல்லாம் மாற்றி போடத்தக்க அளவுல பெருமழை அங்கே வந்தது. இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் இந்த எலியாவினுடைய ஜெபத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த அதிகாரத்துல முந்தின வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல எலியா தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சாதாரண ஒரு மனிதன் எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன். ஏன் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னா அவன் பணிந்து கொள்வதிலே மிக கவனமாக இருந்தான். இன்னைக்கும் யூதர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கு தரையிலே விழுந்து பணிந்து கொள்வதற்கு அவர்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த மரியாதையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமானால் பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம், கை கூப்பி மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் உன்னதமான ஆண்டவருக்கு அவர் எதிர்பார்க்கிற மரியாதையை நாம் செலுத்துகிறோமா? அதனால்தான் இங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அவர் முதலாவது ஜெபம் பண்ணுகிறார், தரையிலே விழுந்து பணிகிறார், மறுபடியும் முழங்காலிலே முகம் படக்கூடிய அளவிலே குனிந்து தாழ்த்தி ஆண்டவரை பணிந்து கொள்கிறார். அப்பதான் உள்ளங்கை அளவிலே ஒரு மேகம் எழுந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகத்துல சூரியனும் சந்திரனும் அதனுடைய நிலையில தரித்து நின்றது. ஆனால் அந்த சூரியனும் சந்திரனும் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் நிறுத்தி வச்சாரு. இந்த யோசுவாவுடைய காரியம் எப்படி இருக்கிறது சொன்னால் யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவ மனிதன். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நாம் கொடுப்போமானால் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில நம்மை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருக்குரிய கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று ஆண்டவர் அங்கே கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்குரிய கனம் ஆண்டவருக்கு தான். நம்ம அவருடைய கனத்தை கொண்டு போய் மனிதனுக்கோ அல்லது சிலைகளுக்கோ நம்ம அங்கே கொடுக்க முடியாது. அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல மிக உறுதியாக இருந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்குரிய கனம்
ஆண்டவருக்கு மட்டுமே நாங்கள் கொடுப்போம் என்று தானியேல் போன்றவர்கள் அங்கே உறுதியோடு இருந்தார்கள். அதனால்தான் பணிந்து குனிந்து கைகூப்பி ஆண்டவரை தொழுது கொள்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அது காணப்பட வேண்டும். CSI ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் இந்த ஆராதனை முறைமையில பாடகர் குழுவை ஏற்படுத்தியது ஏதோ யதார்த்தமான ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நம்மை இணைந்து அவருடைய சமூகத்திலே பணிய வைப்பதற்காக அது செய்து காண்பிக்கப்படுகிறது. சங்கீதம் 96:7 ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய கனத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. ஒருவேளை நம்ம கைகூப்பி வணக்கம் சொல்ற காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படுது, அது மனுஷனுக்குரிய கனம். 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமா இருங்க. நம்ம வணக்கம் சொல்லலாம், அது மனுஷனுக்குரிய கனம். ஆனால் கர்த்தருக்குரிய கனம் பணிந்து குனிந்து தரையில விழுந்து பணியக்கூடிய கனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு திருச்சபையினுடைய காரியங்கள்ல நாம பாடகர் குழுவை ஒரு வேடிக்கையாக அல்ல, நாம் இணைந்து ஆண்டவரை பணிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இது ஒரு பாரம்பரியம் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற மரியாதை. முதலாவது குறிப்பை நான் வேகமா ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது குறிப்பாக யூதா புறப்பட வேண்டும். யார் புறப்பட வேண்டும் என்று கேட்ட நாட்கள்ல யூதா புறப்படட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த முதலாவது குறிப்பில் யூதா புறப்பட வேண்டும். நீங்க அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், கைத்தாளங்கள் என்று சொல்லப்படுகிற கை விரல்களை மாட்டி பெரிய பெரிய உலகங்களை மாட்டி ஓசை எழுப்புவார்கள். கை தட்டுகிறதல்ல, கை தட்டும் போது அந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஓசை. பாடகர் குழுவை ஆண்டவர் அங்கே யூதாவிலிருந்து அங்கே எழுப்புகிறார். 12 கோத்திரங்கள் இருந்தாலும் யூதாவை ஆண்டவர் முன்னே அனுப்ப சொல்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1:2 யூதா எழுந்து புறப்பட கடவன். எண்ணாகமம் 10:13-14 ஆண்டவர் பிரயாணம் பண்ணி போகும்போதும் யூதாவையே முன்னே அனுப்புகிறார். காரணம், ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனம், அந்த மரியாதையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கனப்படுத்துகிறார். அதனாலதான் துதி பாடல்கள் நாம் பாடும்போது ஆண்டவர் நம்மை உற்று கவனிக்கிறார், அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா என்பதை பார்க்கிறார். நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் தருவார், நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலையும் ஆண்டவர் வைப்பார். நாம் யூதாவாக மாற வேண்டும். 2 நாளாகமும் புஸ்தகத்துல 2 நாளாகமும் 20:12-13 பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய படை, அங்கே யூதா ஜனம் என்பது ஒரு சிறிய ஜனக்கூட்டம், ஆனால் அவர்களை பெரிய மக்கள் திரளாய் படை எதிர்த்து வருகிறது. ஆண்டவரிடத்துல யோசுவா அங்க யோசபாத் மன்றாடுகிறார், ஆண்டவரே நாங்கள் சின்ன ஜனம், நாங்கள் கொஞ்சம் மக்கள். இங்க அந்த 2 நாளாகமும் 20:13 பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண் ஜாதிகள் இருக்காங்க, குமாரர்கள் இருக்காங்க, எல்லா சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, மிக சிறிய படை. ஆனால் பெரிய படை எதிர்த்து வருகிறது என்று மன்றாடும் போது அவங்க செய்த ஒரு காரியம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அங்கே இறங்கி பேசுகிறார். 2 நாளாகமம் புஸ்தகத்துல 20:18 பார்த்தீங்கன்னா யூதா பாடுகிற கோத்திரம் என்று நமக்கு தெரியும், ஆனால் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற கோத்திரம் என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20:18 யோசுவா தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்வதற்காக தாழ விழுந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பணிந்து கொள்வது தான் அங்கே துதி அல்லது ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு காரியத்துக்கு முன் அடையாளம். அதுக்கு பிறகு நம்ம பாடுகிற பாடல், அதுக்கு பிறகு நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். முதலாவது கர்த்தருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிற யூதாவாக நாம் ஆண்டவருக்கு என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு அவங்க புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அவர்களை பாட வைக்கிறார், பாடுகிறார்கள், தாளங்கள் இசைகள் இசைக்கப்படுகிறது. மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்தி தருகிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். வெட்கப்படவோ பயப்படவோ, அது ராட்சியம், அது அதிகாரம் என்று தானியேலுக்கு முன்பதாக நேபுகாத்நேச்சாருடைய சிலை நிறுத்தப்பட்டிருந்தாலும் நாம் பயப்படவோ கூடாது. அது ஆண்டவருக்குரிய கனம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது, மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறவன் எவனோ அவரை நான் பிதாவுக்கு முன்பதாகவும் அறிக்கை பண்ண வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தைரியமாக ஆண்டவரை கனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பகுதியினுடைய யூதா
புறப்பட கடவன் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயத்துல 1 நாளாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தாவீது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துகிறான். அதில் பார்த்தீங்கன்னா 4000 பேர் கீத வாத்திய வாசிக்கத்தக்கவர்கள், 4000 அதுக்கு தக்கதான இசைக்கருவிகளை உருவாக்கினார் தாவீது. தாவீதின் கூடாரம் என்றே ஆண்டவர் அந்த கூடாரத்தை அழைத்தார். இது ஆசரிப்பு கூடாரத்துக்குரிய பக்கத்தில் இருக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக 4000 வாத்திய கருவிகள் வாசிக்கப்பட்டது. தாவீதுடைய காலத்துல தான் யூதா கோத்திரத்தை பாடகர் குழுவாக மாற்றினார். ஒரு பெரிய இசை அமைத்து ஆண்டவரை பாடுவதற்காக ஏற்படுத்தினார். 1 நாளாகமம் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துகிற எல்லா நேரத்திலும் இந்த பாடகர் குழு பாடுவார்கள். இதுதான் திருச்சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டது. பாடகர் குழு என்பது யதார்த்தமான ஒன்று அல்ல, யாரோ ஏற்படுத்தின ஒன்று அல்ல. ஆண்டவர் அவருடைய நாம மகிமைக்காக திருச்சபைக்குள்ள தாவீதினுடைய கூடாரத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது தாவீதினுடைய கூடாரம் என்றுதான் வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. அதனால்தான் இது 150ஆம் சங்கீதத்துல எக்கால துணி, அங்கே வீணை, சுரமண்டலம் இதெல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 153 முதல் 6 வசனத்துல ஆண்டவர் எப்படி பாட வேண்டும் நமக்கு இந்த ஆராதனை முறைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருக்குரிய கனம். அதுபோல நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜாவுடைய காலத்துல 38,000 காளைகளை அடித்து அந்த பெரிய பண்டிகை, பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏதோ உணவு சாப்பிட்ற பண்டிகை கிடையாது, அது ஆண்டவருக்குரிய மரியாதை. அந்த 38,000 காளைகள் அடிக்கப்பட்டு போஜன பலிக்கென்று அது அங்கே தனியே பிரிக்கப்பட்டு அனைவரும் சாப்பிட்டார்கள். நம்ம நடத்துகிற அசனமோ அல்லது ஆலயத்தில் போடப்படுகிற சாப்பாடோ வெறும் உணவு கலாச்சாரம் அல்ல. இது நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஆண்டவருக்குரிய கனம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப பாடகர் குழுவானாலும் ஆலய சம்பந்தப்பட்ட எந்த காரியமானாலும் திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. அது ஆண்டவருக்குரிய கனம். இந்த கனத்தை நாம் கொடுக்கும்போது தாவீதின் கூடாரத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். தாவீதின் கூடாரம் எப்போதும் அங்கே துதி உண்டாயிருக்கும். அதனாலதான் தாவீதுக்கு பிறகு அந்த கூடாரம் அழிக்கப்பட்டு போனது. அவன் நினைச்ச சாலமோன் அரசன் அதை எடுத்து கொண்டு போவாரு, சிறப்பாக செய்வார் சொல்லி நினைச்சாரு. ஆனா சாலமோன் அரசன் இஷ்டம் போல மனம் போல போன போக்கில வாழ்ந்ததுனால அதுக்கு பிறகு அந்த கூடாரம் நிலையற்று போனது. அதனால ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினார். அங்கே சொல்லப்படுகிறது, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அந்நாட்களிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து கட்டுவேன். அந்த கூடாரத்தை ஆண்டவர் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் தான் அந்த கூடாரம். இந்த திருச்சபை தான் அந்த கூடாரம். ஆண்டவரை போற்றுகிறதுல, ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துவதில், ஆண்டவரை பணிந்து கொள்கிற காரியம், கீத வாத்தியங்களோடு ஆண்டவரை துதித்து போற்றுகிற காரியங்கள் எல்லாம் இந்த தாவீதின் கூடாரமாக இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப ஆலயம் என்பது ஏதோ பாரம்பரியமா அல்ல, இங்கதான் நிறைய குமிஞ்சி கிடக்குதுல நம்மளாம் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது அல்ல. கடவுளுக்குரிய மரியாதை, அது ஆண்டவருக்குரிய கனம். ஒரு பெரிய அமைச்சர் ஒருத்தர் வராருன்னா பழக்கூடையோ இல்லை ஏதோ வாங்கிட்டு போவாங்க. ஏன் அவங்க ஒன்றும் இல்லாதவங்களா? அப்படி கிடையாது. அது அவங்களுக்குரிய மரியாதை. அப்ப ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய காரியங்களை நாம் ஆண்டவருக்கு செலுத்தியே ஆக வேண்டும். இது ஆலயம் என்பது ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தாவீதின் கூடாரம். நாம் இதை கடைபிடித்து ஆண்டவருக்குரிய மரியாதையை செலுத்தி ஆண்டவருக்குரிய கனத்தை செலுத்துவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்டு எலியா போன்ற பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளாக நம்மையும் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு நிமிடம் நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அதை தொடர்ந்து காணிக்கை பாடல் பாடப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இது கர்த்தருடைய ஆலயம், இது பாரம்பரியமான சபை என்று அல்லல் தட்டுகிற மக்கள் கூட்டம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இது பாரம்பரியமான ஆண்டவருடைய அநாதிய திட்டமிடுதல். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை மனிதன் கட்டக்கூடுமோ என்று சொன்ன ஆண்டவர் அந்த கட்டடங்களில் மகிமையினால் நிரப்பினார். சாலமோன் சொல்லுகிறார், வானாதி வானங்களும் கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆண்டவர் அந்த ஆலயத்தை நிரப்பினார். எங்கே தாழ்மை இருக்கிறதோ, எங்கே கர்த்தருக்கு மகிமை செலுத்தப்படுகிறதோ, எங்கே பலிகளாலும் காணிக்கைகளாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கே ஆண்டவர் நிரம்புகிறார். மற்றபடி அது வெறும் கட்டடம் தான்.
ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காமல் போனார். வேதம் சொல்கிறது, பண்டிகை என்பது வெறுமனே உணவு கலாச்சாரம் அல்ல. இயேசு ஜெப ஆலயங்களில் உபதேசித்து வந்தாலும் வருடந்தோறும் எருசலேமின் பண்டிகைக்கு மறைந்து ரகசியமாய் அங்கே கலந்து கொண்டார். ஆண்டவருடைய வேலை வரும்போதுதான் எருசலேமுக்கு அவர் போனோம். ஆனால் பண்டிகை வரும்போதெல்லாம் அவர் அங்கே இருந்தார். பண்டிகை கர்த்தருக்குரிய மகிமை, கர்த்தருக்குரிய கனம். பண்டிகை பலிகளை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அது ஏதோ செலவு செய்யப்படுகிற காரியம் அல்ல, கர்த்தருக்குரிய கனம். எருசலேம் தேவாலயத்தை எல்லா யூத மக்கள் இன்றைக்கும் நேசிக்க காரணம், இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு பண்டிகை தோறும் சென்றார். இன்னைக்கு அநேக தாய் சபையை மறந்து வெளியில ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெப நேரத்தில் நாம கர்த்தருக்குரிய மரியாதையை நாம் செலுத்துவதில்லை, கர்த்தருக்குரிய பலியை காணிக்கையை செலுத்துவதில்லை நாம் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை ஆராதனையிலும் இந்த பாடகர் குழு மத்தியில் ஆண்டவரின் மகிமைப்படுகிறேன். இந்த சத்தியத்தின் மூலமாய் இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேர்வதற்கு, உமக்கு உரிய மரியாதையும் உமக்கு உரிய கனத்தையும் நாங்கள் செலுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம்